விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள சுவாமி விமுர்த்தானந்தர், தலைவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் தஞ்சாவூர் மற்றும் கௌரவ விருந்தினர் லோக கலாஸ்ரீ ஆசான் ப. ராஜேஷ் கண்ணா, கராத்தே 5th டான் பிளாக் பெல்ட் வின்னர் மல்டி மியூரல் அகாடமி தஞ்சாவூர் அவர்களையும் அன்புடன் ஆராதன நாட்டியாலயா சார்பாக வரவேற்கிறோம். மேலும் மாணவர்களின் பெற்றோரையும் நண்பர்களையும் உறவினர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதன நாட்டியாலயாவின் நிறுவனர் குரு திருமதி சுலக்ஷனா ரமேஷ் ராகவ் அவர்கள் கடந்த 16 ஆண்டுகளாக தஞ்சை தரணியிலே தனக்கென தனி பாணியை அடையாளத்தை உருவாக்கி கொண்டு பல மாணவிகளை பயிற்றுவித்து அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆராதன நாட்டியாலயாவின் குரு திருமதி சுலக்ஷனா ரமேஷ் ராகவ் அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பரதநாட்டிய பட்டய பயிற்சியும் திருவையாறு இசைக்கல்லூரியில் முதுகலை பரதநாட்டியம் பயின்றுள்ளார். ஆராதன நாட்டியாலயாவில் பயின்று வரும் மாணவிகளுக்கு நாட்டிய பயிற்றுவிப்பதோடு மட்டுமின்றி மாணவர்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தஞ்சை பெரிய கோவில் மற்றும் சுற்றியுள்ள பல கோவில்களிலும் அரங்கேற்றம் செய்தும் மேலும் தேர்வுகள் எழுத வைத்தும் மாணவிகளை சிறப்புற உருவாக்கி கொண்டு வருகிறார். ஆராதன நாட்டிய பள்ளி மென்மேலும் வளர பெற்றோர்களின் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி விமுர்த்தானந்தர் அவர்களை விளக்கேற்ற அன்புடன் அழைக்கிறோம். இறைவணக்கம். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன் இறைவனை வணங்குவது மரபு. அதனால் நாட்டியத்தின் துவக்கத்தில் இறைவனை வணங்கி குருவுக்கும் சபையோருக்கும் வணக்கம் செலுத்தும் விதமாக அமைய பெற்றது. இப்பாடலை ஆட வருகிறார்கள் ஆரோக்கிய மோனிஷா, சிவானி, வாலண்டினா, சபானா, ஜோவினா. வணங்கியே வரவேற்போம் வருகவே, செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே வருகவே வருகவே
வணங்கி பாடுகின்றேன் வருகவே. கவிச்சாரம் சூட்டி உம்மை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உம்மை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனிதா பதா பம பம ககம பசனிதனிதா பத பம பமகரி வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. அற்புதம், அழகா ஆடுறாங்களே. பேரண்ட்ஸும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. இதே மாதிரி எல்லா பிள்ளைங்களையும் உற்சாகப்படுத்துங்க. அடுத்து புஷ்பாஞ்சலி. புஷ்பாஞ்சலி என்பது இந்து தெய்வங்களுக்கு மலர்களை சமர்ப்பிக்கும் ஒரு சடங்காகும். புஷ்பாஞ்சலி பரதம் போன்ற நடன நிகழ்ச்சிகளில் ஆடப்படுகிறது. புஷ்பம் என்றால் மலர், அஞ்சலி என்றால் கூப்பிய கைகளுடன் ஆடும் நடனமாகும். இது வரவேற்க பயன்படுத்துகிறது. பூக்களை வைத்து ஆட வருகிறார்கள் சஞ்சனா, ஹேமாவதி, தேஜாஸ்ரீ, கயலின் ஃப்ளோரஸ், கிருஷிதா, கிரண் ஜோஷிபா, யாகில், வர்ஷா, ரெவரன்சியா, வின்சி, ரியா, மதுபாலா, தேஜஸ்வினி. तारित झम तझम तरिता तदिमित किट तक तक तदिगिणदु तारित झम तझम तरिता तदिमित किट तक तक तदिगिणदु तारित झम तझम तरिता तदिमित किट तक तक तदिगिणदु तारित झम तझम तरिता तदिमित गिट तक तक तदिगिणदु तारित झम तझम तरिता तदिमित गिट तक तक तदिगिणदु तारित झम तझम तरिता तदिमित गिट तक तक तदिगिणदु तारित झम तझम तरिता तदिमित गिट तक तक तदिगिणदु तारित झम तझम तरिता तदिमित गिट तक तक तदिगिणदु तारित झम तझम तरिता तदिमित गिट तक तक तदिगिणदु तारित झम तझम तरिता तदिमित गिट तक तक तदिगिणदु तारित झम तझम तरिता तदिमित गिट तक तक तदिगिणदु तझम तकझम
கிட்டஜம் தக கிட்டஜம் தக்கிட்ட தகதிகு ததிகிடதும் தச்சும் தகஜம் தகிட்டஜம் தக தகிட்டஜம் தக்கிட்ட தகதிகு ததிகிடதும் தரி ததன தன தன தஜோடு ஜோணு ஜோணு ததி மேரி திமி தகிட தக தரி ததன தன தன தஜோடு ஜோணு ஜோணு ததி மேரி திமி தகிட தக தரி ததன தன தஜோடு தகுந்தனிகிட தக தரி ததன தன தஜோடு தகுந்தனிகிட தக தரி தாம் ததன தாம் தஜோடு தாம் தகதிகு பிரதகதம் தகதிகு பிரதகதம் தகதிகு பிரதகதம் ஹரி தஜம் தஜம் தரிதா ததிமி தகிட தகத கத ததிகிடது ததிமி தகிட தகத கத ததிகிடது ததிமி தகிட தகத ததிகிடது ஹரி தஜம் தஜம் தரிதா வாவ், குழந்தைங்க எவ்வளோ அழகா ஆடுறாங்க. காளி என்ற பெயர் வடமொழியில் உள்ள காலா என்ற ஆண் பெயரின் பொன்பார் பெயராகும். காளி தேவியானவள் காலத்திற்கும் மாருதிக்கும் தேவியாக கருதப்படுகிறார். காளி என்பதற்கு காலம் மற்றும் கருப்பு என்று பொருள். காலனின் பொருள்தான் ஈசன். ஈசனின் துணைவியே காளி. இவரே ஆதிபராசக்தி என்றும் அழைக்கப்படுகிறார். இப்பாடலுக்கு ஆட வருபவர் வர்ஷினி, தர்ஷினி, யாழினி, தீஸ்மா, ஷஹானா, லசிதா. விரும்பிய பதஞ்சலி கிரம வேண்டவே நந்திதாம் கோவிந்த நாடது பாடவே கதிர சூரிய மந்தம் பகவிட பரதவகை நூற்றெட்டு தாழவகையாகவே துரிதமுடன் இலகு குரு பிளதமுடன் காக்க பதம் பூங்கிட்டு தொனகிட விரும்பிய பதஞ்சலி கிரம வேண்டவே நந்திதாம் கோவிந்த நாடது பாடவே கதிர சூரிய
பதம் திம் திமித திமி திமித திமி திமித தத்தா திம் திமித திமி திமித திமி திமித தத்தா சேஷனுடன் தள்ளாட வரும் கொண்டாடதில்லை வந்தாடிய திருநிலை கௌதுவம் சேஷனுடன் தள்ளாட வரும் கொண்டாடதில்லை வந்தாடிய திருநிலை கௌதுவம் ததிந்த கிட்ட திருகித கிட்ட தொங்குத கிட்ட நங்குத கிட்ட ததிந்த கிட்ட திருகித கிட்ட தொங்குத கிட்ட தோ அடுத்து வரும் பாடல் என்னப்பன் அல்லவா. என்னப்பன் அல்லவா என்பது ஒரு உன்னதமான தமிழ் பக்தி பாடல். இது பொதுவாக நடராஜருடன் தொடர்புடையது. இது பெரும்பாலும் நந்தனார் கதையின் போது பாடப்படுகிறது. இது சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜர் கோயிலில் உள்ள தெய்வத்தின் மீது ஒரு பக்தரின் அசைக்க முடியாத பக்தியை சுற்றி வருகிறது. இந்த பாடல் தெய்வீகத்திடம் ஒரு இதயபூர்வமான வேண்டுகோள். பாடகரின் இறைவன் மீதுள்ள ஆழ்ந்த பக்தியை வெளிப்படுத்துகிறது. இப்பாடலுக்கு நடனமாட எமது தோழிகள் லவ்லிகா, சின்மயில், வேலண்டினா, கேரன் ஜோஷிபா, மதுபாலா, ஜொவினா, சபானா அரங்கத்திற்கு வருகின்றனர். கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, நீ என்னப்பனல்லவா நின் தாயுமல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதமிதுவே, கற்பிதமோ என்ன அற்புதமிதுவே, ஆடிய பாதனே அம்பலவாணனே, ஆடிய பாதனே அம்பலவாணனே, நின்னாண்ட கருணையே ஏழை அறிவேனோ, நின்னாண்ட கருணையே ஏழை அறிவேனோ, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, நீ என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதமிதுவே, கற்பிதமோ என்ன அற்புதமிதுவே, ஆடிய பாதனே அம்பலவாணனே, ஆடிய பாதனே அம்பலவாணனே, நின்னாண்ட கருணையை ஏழை அறிவேனோ, நின்னாண்ட கருணையை ஏழை அறிவேனோ, அற்புதம்.
தசாவதாரம் பார்க்கடல் அலைமேலே. தசாவதாரம் என்பது விஷ்ணு பகவான் எடுத்த 10 அவதாரங்களை குறிக்கும். இந்த அவதாரங்கள் உலகில் அதர்மம் பெருகும் போது தர்மத்தை நிலைநாட்டவும், பக்தர்களை காக்கவும், அசுரர்களை அழிக்கவும் எடுக்கப்பட்டவை என்று நம்புகிறோம். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், புத்ரா அவதாரம். இவை உலகில் தர்மத்தை நிலைநாட்ட விஷ்ணு பகவான் எடுத்த 10 அவதாரங்களாகும். இப்பாடலுக்கு ஆட வருகிறார்கள் தக்ஷ மிருதுலா, சண்முக பிரியா, தீபிக வர்ஷினி, ஹரிணி, ஹாசினி. பார்க்கடல் அலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா. பார்க்கடல் அலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா. குந்தன் பதமலர் நிழல் தேடி பரவசமோடு பாடி கதி பெறவே ஞானம் நீதா தேவா. பார்க்கடல் அலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா. உந்தன் பதமலர் நிழல் தேடி பரவசமோடு பாடி கதி பெறவே ஞானம் நீதா தேவா. பார்க்கடல் அலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா. ஓம் நமோ நாராயணாய. காதகனான ஒரு சோமுகன் கை கொண்டு கடலிடையே ஒளித்த மறைநாளும். காதகனான ஒரு சோமுகன் கை கொண்டு கடலிடையே ஒளித்த மறைநாளும். பின்னும் மேதினி மேல் மீள பாதகன் தான் மாள மீனவதாரம் கொண்ட திருமாலே. மீனவதாரம் கொண்ட திருமாலே. மீனவதாரம் கொண்ட திருமாலே. ஓம் நமோ நாராயணாய. வானவரும் தானவரும் ஆழியமுதம் கடைந்த மந்தரகிரி தன்னை தாங்கிடவே ஒரு உன்னுடைய ஓடு கொண்ட கூர்மாவதாரனென கோலமுற்றாய் புகழும் ஓங்கிடவே. வானவரும் தானவரும்
ஆழியமுதம் கடைந்த மந்தரகிரி தன்னை தாங்கிடவே ஒரு உன்னுடைய ஓடு கொண்ட கூர்மாவதாரனென கோலமுற்றாய் புகழும் ஓங்கிடவே வானவரும் தானவரும் ஆழியமுதம் கடைந்த மந்தரகிரி தன்னை தாங்கிடவே ஒரு உன்னுடைய ஓடு கொண்ட கூர்மாவதாரனென கோலமுற்றாய் புகழும் ஓங்கிடவே வானவரும் தானவரும் ஆழியமுதம் கடைந்த மந்தரகிரி தன்னை தாங்கிடவே ஒரு உன்னுடைய ஓடு கொண்ட கூர்மாவதாரனென கோலமுற்றாய் புகழும் ஓங்கிடவே. ஓம் நமோ நாராயணாய. ஈனம் இரண்யாக்ஷனெனும் படுபாவி ஈனம் இரண்யாக்ஷனெனும் படுபாவி பாயாய் எழுகடலுள் மறைத்த பூதேவி அவள் தினரக்ஷகா சகல ஜீவரக்ஷகா தினரக்ஷகா சகல ஜீவரக்ஷகா எனவே மாநிலத்தை தூக்கிய வராக வடிவானவனே மாநிலத்தை தூக்கிய வராக வடிவானவனே. ஓம் நமோ நாராயணாய. எங்கிருக்கிறான் அவன் எங்கிருக்கிறான் ஹரி எங்கிருக்கிறான் சொல்லடா எங்கிருக்கிறான் என்ற இரண்யன் சொல்லை இடைமறித்தே அவன் பிள்ளை ஹரி எங்கும் இருப்பான் தூணில் இங்கும் இருப்பான் எங்கும் இருப்பான் தூணில் இங்கும் இருப்பான் என இயம்பியதால் நேர்ந்த தொல்லை நீங்கவும் பொங்கு சினவம்பனது பூதவுடலும் தசை தின்றெழுந்த தொந்தியோடு மணிக்குடலும் உதிரம் சிந்தவே நகம் கொண்டு கீரும் நரசிங்கமான அவதாரனே சங்க சக்கரதாரனே உபகாரனே ஆதாரனே. ஓம் நமோ நாராயணாய. மூவடி மண் கேட்டு வந்து மண்ணளந்து விண்ணளந்து மாவலி சிரம் அளந்த வாமனனே
மாவலி சிரம் அளந்த வாமனனே மாவலி சிரம் அளந்த வாமனனே மூவடி மண் கேட்டு வந்து மண்ணளந்து விண்ணளந்து மாவலி சிரம் அளந்த வாமனனே ஓம் நமோ நாராயணாய. தந்தை ஆவியை பறித்ததனால் சூரிய குலவைரியன ஆவியை பறித்ததனால் சூரிய குலவைரியன அமைந்த பரசுராமன் ஆனவனே அமைந்த பரசுராமன் ஆனவனே ஓம் நமோ நாராயணாய. தேவர்களை சிறை மீட்ட ராவணாதி உயிர் மாய்த்த தேவர்களை சிறை மீட்ட ராவணாதி உயிர் மாய்த்த தசரத ஸ்ரீராம அவதாரனே தசரத ஸ்ரீராம அவதாரனே ஓம் நமோ நாராயணாய. உலகிலே உழவோர் புகழும் கலப்பை தன்னை 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 புயம் தனில் தாங்கி நின்ற பலராமனே புயம் தனில் தாங்கி நின்ற பலராமனே ஓம் நமோ நாராயணாய. பானி சகரி சனி சானி தனி பமனி பகரி சரி மகரி மபனி தம பனி தாரி மகரி சா பானி சகரி சனி சானி தனி பமனி பகரி சரி மகரி மபனி தம பனி தாரி மகரி சா பனி சரி க பம தி மகரி சா கரி தி சகரி நீ பத மத மப சப மகரி சரி மபனி சா. ஆவணி ரோகிணியில் அஷ்டமியிலே அர்த்தஜாம நேரத்திலே அவதரித்தோனே ஆவணி ரோகிணியில் அஷ்டமியிலே அர்த்தஜாம நேரத்திலே அவதரித்தோனே ஆயர்பாடி மேவிய யசோதை நந்தலால 10,000 கோபியர் பரமானந்தலோல ஆயர்பாடி மேவிய யசோதை நந்தலால 10,000 கோபியர் பரமானந்தலோல பூபாரம் தீர்க்க பாரத போர் முடித்த சீலா 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 கோபால கிருஷ்ணனான ஆதிமூல பரிபாலாவணி ரோகிணியில் அஷ்டமியிலே அர்த்தஜாம நேரத்திலே அவதரித்தோம். ஓம் நமோ நாராயணாய. பஞ்சபாதகம் வாதுடன் கொடிய வஞ்சகம் மித்ரபேதகம் பஞ்சபாதகம் வாதுடன் கொடிய வஞ்சகம் மித்ரபேதகம் செயலஞ்சிடாதவர் ஆடும் நாடக மேடையாகிய கடையுகம் அழிக்கவே தர்மம் தழைக்கவே அழிக்கவே தர்மம் தழைக்கவே அழிக்கவே தர்மம் தழைக்கவே அழிக்கவே தர்மம் தழைக்கவே அன்பு கொண்ட கலியவதாரன் சிங்காரன் தசாவதாரன் நீயே பார்க்கடல் அலை மேலே
பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா. முந்தன் பதமலர் நிழல் தேடி பரவசமோடு பாடி கதி பெறவே ஞானம் நீதா தேவா. பார்க்கடல் அலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா, பள்ளி கொண்டாய் ரங்கநாதா, பள்ளி கொண்டாய் ரங்கநாதா. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ சுவாமி விமுர்த்தானந்தர் அவர்களை மரியாதை செய்ய மேடைக்கு அழைக்கிறோம். கௌரவ விருந்தினர் ப. ராஜேஷ் கண்ணா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சஞ்சனா, தேஜாஸ்ரீ, ஹேமாவதி. சஞ்சனா, தேஜாஸ்ரீ, தேஜாஸ்ரீ, ஹேமாவதி, ரெவரன்சியா, தேஜஸ்வினி, கிரெசிடா, வர்ஷா, ரியா, கைலினி ஃப்ளோ. वर्षा, रिया, Kayalini Flores, Vinci, तेजस्विनी, रवनंच्या, Kayalini Flores, Karen Joshipa, Arul Valentina, Monisha, Shibani, Dishma, Darshini, Yagil,
தர்ஷினி, வர்ஷினி, யாழினி, மோனிஷா, லக்ஷிதா, ஸ்ரீஷா, மதுபாலா, சாதனா, சபானா, சின்மயில், லௌலிகா, ஜோவினா, சபானா, தக்ஷமிருதுலா, ஷண்முகப்பிரியா, தீபிகா வர்ஷினி, ஹரிணி, ஹாசினி, குழந்தைகளுக்கு பாராட்டு வழங்கிய சுவாமிஜி விமூர்த்தானந்தா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஆராதனா இசைப்பள்ளியில் இவ்வளவு அருமையாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு இந்த சுலோச்சனா ரமேஷ் தம்பதிகள் அதிக பரிச்சயம் கிடையாது. எங்களுக்கு திரு ராஜேஷ் கண்ணா தான் கூப்பிட்டு வந்தார். உங்களுடைய குழந்தைகள் எவ்வளோ அருமையாக ஆடினாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரியாது உங்கள் குழந்தைகள்கிட்ட இவ்வளவு திறமை இருக்குன்னு யாராவது எதிர்பார்த்தீங்களா? அதிலே குறிப்பாக 15 நிமிடங்கள் ஆடிய அந்த தசாவதார அந்த நாட்டியம், அந்த 5 பிள்ளைங்களை கொஞ்சம் வர சொல்லுங்க. சொல்லுங்க சுலோச்சனம்மா, அம்மா கூப்பிடு. அதாவது இங்கே அவங்க
5 பிள்ளைங்களை கூட்டுங்க. அவ்வளோ சுலபம் கிடையாது. நம்ம ஒழுங்காகவே ரோட்டில் நடக்க முடியல சாதாரண ஆட்களுக்கு, இல்லையா? இப்படி முன்னாடி வாமா, எல்லாம் முன்னாடி வா. மிருதுலா எங்க? மிருதுலா, சண்முகப்பிரியா என்ன அபிநயம் காட்டினாங்க, அற்புதமாக இருக்குது. அந்த பிள்ளை பேர் என்னம்மா? தீபிகா. உன் பேர்? ஹனினி. ஹரிணி. நீ? ஹாசினி. எல்லாம் ஒரு நல்ல, எல்லாருக்கும் ஒரு கைத்தறல் கொடுங்க. என்னென்னா, நான் ரொம்ப கவனித்தது, ரொம்ப பாராட்ட வேண்டியது, பயிற்சி கொடுத்தாங்க ஒன்று, அதுக்கு அந்த அந்த பெரிய நாட்டிய தாரகை அவங்க. ஆனால் இந்த 5மே மிக மிக அருமையாக, அதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, முகத்தில் அவ்வளோ இருக்கும், கிட்டத்தட்ட 15 நிமிடம் நாட்டியம் ஆடணும், உடம்புல அவ்வளோ தெம்பு இருக்கணும், உடல் தகுதி ரொம்ப முக்கியம். ஒன்று. 2வது, ஒரு கஷ்டமான திடீர்னு நம்ம எதிர்பாராத ஒரு சிரமம் வந்துருச்சு. சண்முகப்பிரியாவுக்கு அந்த உடை கொஞ்சம் தடையாக போயிடுச்சு. ஆனால் அது கொஞ்சம் கூட காட்டிக்காமல் அப்படியே மெதுவாக அந்த நாட்டியத்திற்கு எந்த விதமான தடங்களும் இல்லாமல் அப்படியே பின்னாடி போய் தன்னை சரி செய்து கொண்டு உடனே வந்தானால சண்முகப்பிரியா, ரொம்ப நல்ல விஷயம் அது. இது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நாட்டியம் அப்படின்னா, சரி நீங்கள் அடுத்ததுக்கு ரெடி ஆகிடுங்க, அடுத்த டான்ஸுக்கு ரெடி ஆகிடுங்க. அப்போ என்னென்னா, நாட்டியம் அப்படின்னா நாம் ஏதோ பொழுது போகாமல் செய்கிறதில்ல. இந்த பொண்ணு வீட்டிலையே இருந்தால் ஏதாவது மொபைல் பார்த்துக்கிட்டு இருப்பான், அதனால் இதில் போட்டுடலாம் அப்படின்னு கிடையாது. நாட்டியம் என்பது நம்முடைய அற்புதமான ஒரு கலை. அந்த கலையை நாம் கலை மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய பண்பாடு, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறோம், அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்கிறோம். அதனால் உங்கள் பிள்ளைங்களை ஒரு நல்ல ஒரு ஆராதனா, நல்ல ஒரு அபிநயம் தெரிந்த ஒரு இசைப்பள்ளியில் நீங்கள் சேர்த்திருப்பது உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இது நான் மறுபடியும் சொல்கிறேன், நேரம் போகணுங்கிறதுக்காக இல்லை, நேரத்தை நன்றாக பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். நாட்டியம் என்பது அந்த பொண்ணுங்க கிட்ட யார் சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல, அதெல்லாம் கண்ணு பேசணும், புருவங்கள் பேசணும், வாய் பேசணும், மொத்த முகமே பேசணும், கைகள் பேசணும், கால்கள் பேசணும். நமக்கு பேசுறது என்ன? பக்கத்தில் இருக்கிற அம்மா கிட்ட தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம், இல்லை மொபைல் பேசிக்கிட்டே இருப்போம் நாம், இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் நல்லா பேசணும் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு நிமிஷம் இங்கே இருக்கிற அம்மாக்களுக்கு சொல்லி பாருங்கள், இந்த முதிரையை காமிங்க, இப்படி வச்சுங்க, இப்படி பிடிச்சி பாருங்கள். சுலோச்சம்மா கற்றுக் கொடுத்தான்னு தெரியும் உங்களுக்கு. அந்த பிள்ளைங்க ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே இப்படி பிடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ சிரமம் இல்லையா? அப்போ எல்லா வேலையும் செய்ய முடியுது அப்படின்னா உடம்பில் உள்ள உடம்பு, மனசு, புத்தி, அந்த 3மே ஒரே நேர்கோட்டில் இருந்து செயல்படுவது தான் நாட்டியம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரியது. இங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமான், அங்கே பார்த்தீங்களா, நடராஜ பெருமான் அவர் ஆடும்போது அப்படி இருக்குமா, ஆடும்போது ஒரு நாயன்மார் பாடுறார், எப்படி இருந்தது அப்படின்னா 5 பேரறிவும் கண்களே கொள்க அப்படின்னு பாடுறார். கண்களே கொள்ள அப்படின்னு பாடுறார். என்னன்னா, வேற அந்த நாட்டியத்தை பார்க்கும்போது, சிவபெருமானுடைய நாட்டியத்தை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கண்ணு பார்க்குது, கண்ணு பார்க்குறது தெரியும், காதும் பார்க்குதான், மூக்கு பார்க்குதான், வாய் பார்க்குது. என்ன பார்க்குது அப்படின்னா, மற்ற புலன்கள் எல்லாமே. இப்போ நம்ம பசங்களுக்கு இது எப்படி தெரியும்? ஃபைனல் கிரிக்கெட் பார்க்கும்போது எப்படி உட்காந்துருப்பான் அவன், இப்படி ஜாலியாக உட்காந்துருப்பானா, அப்படியே இவனே போய் ஆடுற மாதிரி இருப்பான்ல. சொல்கிறது புரியணுங்கிறதுக்காக இந்த உதாரணம் கொடுக்குறேன். அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டே இந்த மாதிரி இருக்கும்போது இறைவனை தரிசனம் பண்ணும்போது எப்படி இருக்கும்? அது எப்படின்னா, நாட்டியத்தின் மூலமாக நடராஜ பெருமான் காட்டி கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாடம். அந்த விஷயத்தை உங்கள் குழந்தைங்க பாடுது, அந்த விஷயத்தை குழந்தைகள் கற்குது அப்படின்னா அதற்குரிய மரியாதை, அதற்குரிய கவனம் நீங்கள் அதிகமாக கொடுக்கணும். எதை என் பொண்ணு டான்ஸ் ஆடுவா ஒரு நாள் என்னக்கிட்ட இந்த மாதிரி, அது இல்லை, அது நல்ல ஒரு பாரம்பரியத்தை நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிறத நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதிலும் குறிப்பாக இன்னொரு பாட்டு,
15 நிமிடம் பாடியதெல்லாம் நம்பவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. அது பாடியவர்களுக்கு, அந்த பாடிய பாட்டு, அது அபிநயம் பிடித்த அந்த பிள்ளைங்க, சொல்லி கொடுத்தவங்க எல்லாருக்கும் நாம் பாராட்டுக்களை தெரிவித்து ஆகணும். அதுக்கப்புறம் இந்த எண்ணப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, அது யார் பாடினது? கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடின. நந்தனார் சரித்திரத்தில் வருது, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா. அதில் பாடும்போது ஒரு ரெண்டு குழந்தைங்க ரொம்ப அருமையாக பாடினாங்க. நல்ல இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக்கணும், பாடும்போது வெறும் டான்ஸ் மட்டும் ஆடினா அதுக்கு 100க்கு 50 மார்க்கு தான். பாடும்போதே எந்த பாட்டை பாடுறோமோ அந்த பாட்டை பாடிக்கொண்டே ஆடுபவர்களுக்கு 80 மார்க். புரியுதா? பாடிக்கொண்டே ஆடிக்கொண்டே முகபாவனங்களை காட்டிக்கொண்டே அப்படி பாடும்போது அதுக்கு தான் 100 மார்க்கு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சுலோச்சனமா நிறைய பிள்ளைங்களுக்கு 100 மார்க்கு போடலாம். 100 மார்க்கு போடக்கூடிய அந்த அருமையான ஒரு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த குழந்தை கூட டான்ஸ் ஆடுவார். அதனால் இது நம்முடைய பாரம்பரியத்தை நம்ம காக்கிறதுக்காக இது நம்மளை செய்கிறோம். ஆராதனா அப்படின்னாலே என்னென்னா பூஜை, ஆராதனை அப்படின்னாலே வழிபாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய ரமேஷ் ஐயா சொன்னார், நான் வரும்போதே ஒரு பாட்டு கொஞ்சம் ஆரம்ப பாட்டு இல்லையா, அவ்வளோ கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கும் போல இருக்குது. உடனே அவர் சொன்னார், நான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி, எல்லாம் கிராமத்து பிள்ளைங்க தான், ரொம்ப சாதாரண குடும்பத்துலேருந்து வர்றவங்க தான் அப்படின்னு. நான் அவர்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அப்படியெல்லாம் கிடையாது. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய கவனச்சிதைவு இருக்கும். எல்லாருமே தலை குனிந்து தான் இருப்பாங்க. எல்லாரும் எதுக்கு சொல்லுங்க, எதுக்கு தலை குனிந்து இருப்பாங்க? இதுதான் மொபைல் இல்லையா? ஒரு காலத்தில் சொன்னாங்க, தலை குனிந்து இருந்தால், நீ படிக்கும் போது தலை குனிந்து இருந்தால் பிறகு தலை நிமிர்ந்து நிற்பாய் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள்லாம் அப்படி இல்லை, எல்லாம் தலை குனிஞ்சு தான் இருக்குது. கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிராமத்து பிள்ளைங்களுக்கு கவனச்சிதைவு ரொம்ப குறைவு, கம்பேர் பண்ணும்போது பட்டணத்தில் இருக்கிறவங்களோட குறைவு. அதனால் ஐயாக்கிட்ட நான் சொல்ல நினச்சேன்னா, இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல பயிற்சியும் நல்ல ஊக்கமும் கொடுங்க. இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ தாய்மார்கள் வந்திருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க இதோடைய எப்படி ஆடுறாங்க, எப்படி பாடுறாங்க, என் பொண்ணு எப்படி இருக்கா, எப்படி ஆடுறா தெரியுதில்ல. இது ஒரு நாள் கூத்தா போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உங்களுடைய மகனுடைய வளர்ச்சியை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோமா, என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டு பாருங்கள். இது ஒரு நாள் ஆடும் போதே எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. இந்த சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்போது என்ன, உங்களுடைய குழந்தைகளை அந்த மாதிரி பொறுப்போடு வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பயிலரங்கங்கள்லாம் நம்ம நடத்துகிறோம். இதில் ஆராதனா அப்படின்னு சொன்னது நம்முடைய சுலோச்சனம்மா ஒரு மாதம் முன்னாடி தான் அவங்களுக்கு ஒரு விபத்து நடந்தது. அதை கூட பொருட்படுத்தாமல் அவங்க நல்ல விதமாக அவங்க இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாக்கி எல்லாமே நல்ல விதமாக இருந்தது. மீண்டும் ஒரு முறை எல்லோருக்குமே எனக்கு இதுக்கப்புறம் கூட இது ஆராதனா அப்படிங்கிறது இந்த ஜெனரேஷன் மட்டும் இல்லை, மிருதுலா, சண்முகப்பிரியா, அப்புறம் இன்னும் ஒரு 3 பேர், ஹாசினி, ஹர்ஷினி, எல்லாம் ஹனி தான், எல்லாம் போங்க, எல்லா பிள்ளைங்களும் இருக்கிறத பார்த்தா அடுத்த தலைமுறை கூட நல்ல விதமாக ஒரு இசைக்கல்லூரி நமக்கு இங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி, இந்த பள்ளி இன்னும் மேலும் மேலும் சிறந்ததாக வளர வேண்டும், அதற்கு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருள் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சுவாமிஜி. தகதகவென ஆடவா பாடல்
சிவபெருமானின் தெய்வீக நடனம் மற்றும் அவரது ஆற்றலின் சக்தியை அறிமுகப்படுத்துகிறது. தமிழில் லிங்காஷ்டகத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் பாடல் வரிகளின் சிவனின் தெய்வீக நடனத்தின் மூலம் அவரது இருப்பு எவ்வாறாக உணரப்படுகிறது மற்றும் அவர் எவ்வாறு வழிபடுகிறார் என்பதை விவரிக்கிறது. இந்த பாடல் சிவனின் இருப்பின் அழகையும் சக்தியையும் அவரை பின்பற்றுபவர்களின் பக்தியையும் வலியுறுத்துகிறது. இசையமைத்தவர் குன்னங்குடி வைத்தியநாதன். பாடலை பாடியவர் கே.டி. சுந்தரம்பாள். இப்பாடலில் காரைக்கால் அம்மையார் படத்தில் அமைந்துள்ளது. இப்பாடலுக்கு ஆட வருபவர் வர்ஷினி, யாழினி, தர்ஷினி, தீஸ்மா, சின்மயல், சாதனா, லௌலிகா, தக்ஷமிருதுலா, சண்முகப்பிரியா. போடுங்கால் ஓடி உள்ளம் உருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஓடுங்கால் ஓடி உள்ளம் உருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவாவும் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. தக 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 தகதன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. தக 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 தகதன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே. நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே. ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே. நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே. தாள வகைகளோடு மேள துன்புகள் முழங்கிடவோர் கணனே. காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக வந்தவனே. தாள வகைகளோடு மேள துன்புகள் முழங்கிடவோர் கணனே. காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக வந்தவனே. முத்துக்கொடி சக்தி குலமகள் வித்துக்கொரு வெள்ளம் துணையன பக்தி கொடி படரும் நெஞ்சில் விளையாட. தித்திப்பதி இறைவன் பெயரன பட்டு தரும் பரமன் துணையன சுத்தத்துடு மனிதர் குலம் ஒரு இசை பாட.
நடமாடவா விளையாடவா உலகாடவா ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா நாத கீத போத வேத பாவராக தாளமோடு நாத கீத போத வேத பாவராக தாளமோடு அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட இப்போ வரும் பாடலை நீங்களே கண்டுபிடிப்பீங்கள். பாடலை எழுதியவர் நா. முத்துக்குமார், பாடியவர் உத்ரா உன்னிகிருஷ்ணன், இசையமைத்தவர் ஜி.வி. பிரகாஷ்குமார். இப்போ இந்த பாட்டு பெயர் தெரியுதா? அந்த வானம் எப்படி இருக்கு? அழகா இருக்கு. இந்த மேடை அழகா இருக்கு. இங்க இருக்கும் பார்வையாளர்கள் அட அழகோ அழகு. இப்போ சொல்லுங்க, பாட்டு பெயர் என்ன? அழகே அழகே பாட்டுக்கு ஆட வருகிறார்கள் சஞ்சனா, ஹேமாவதி, தேஜஸ்ரீ, கயலின் ஃப்ளோரஸ், கிறிசிடா, கிரண் ஜோசிபா, யாகில், வர்ஷா, ரெவரன்சியா, வின்சி, ரியா, மதுபாலா, தேஜாஸ்வினி. சரி பாப்பா கமதனி சா திரிசா அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமா அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை
அடடா, என்ன ஒரு நடனம்! அடுத்ததாக பிரம்ம உக்கடே. பிரம்ம உக்கடே என்பது அன்னமாச்சாரியாவின் பிரபலமான தெலுங்கு பக்தி பாடல். இதன் பொருள் ஒரே ஒரு கடவுள் மட்டுமே. இந்த பாடல் சமூக அந்தஸ்து அல்லது சாதியை பொருட்படுத்தாமல் கடவுளின் பார்வையில் அனைத்து உயிரினங்களின் சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. தெய்வீக ஆன்மா அனைவருக்கும் ஒன்றுதான். அவர்களின் பின்னணி எதுவாக இருந்தாலும் சரி என்ற கருத்தை இது வெளிப்படுத்துகிறது. இப்பாடலுக்கு ஆட வருகிறார்கள் சஹானா, லக்ஷிதா, மோனிஷா, ஸ்ரீஷா. బ్రహ్మముక్కటే పర బ్రహ్మముక్కటే బ్రహ్మముక్కటే పర బ్రహ్మముక్కటే బ్రహ్మముక్కటే పర బ్రహ్మముక్కటే తందనానాగి తందనానా పురే ತಂದನಾನಾಗಿ ತಂದನಾನ ಪುರೆ ತಂದನಾನ ಬಳ ತಂದನಾನ ಬಳ ತಂದನಾನ ಬ್ರಹ್ಮಮೊಕ್ಕಟೇ ಬರ ಬ್ರಹ್ಮಮೊಕ್ಕಟೇ ಬರ ಬ್ರಹ್ಮಮೊಕ್ಕಟೇ ಬರ ಬ್ರಹ್ಮಮೊಕ್ಕಟೇ ತಂದನಾನಾಗಿ ತಂದನಾನ ಪುರೆ ತಂದನಾನ ಬಳ ತಂದನಾನ ಬಳ ತಂದನಾನ ಬಳ ತಂದನಾನ కందువకు హీనాదికములెంతూ లేవు అందరికి శ్రీహరే అంతరాత్మ కందువకు హీనాదికములెంతూ లేవు అందరికి శ్రీహరే అంతరాత్మ హరే అంతరాత్మ శ్రీహరే అంతరాత్మ ఇందులో జంతు కులమేదానొకటే అందరికి శ్రీహరే అంతరాత్మ ఇందులో జంతు కులమేదానొకటే అందరికి శ్రీహరే అంతరాత్మ హరే అంతరాత్మ శ్రీహరే అంతరాత్మ ತಂದನಾನಾಗಿ ತಂದನಾನ ಪುರೆ ತಂದನಾನ ಬಳ ತಂದನಾನ ಬಳ ತಂದನಾನ ಬಳ ತಂದನಾನ నిండార రాజు నిద్రింసు నిద్రైనొకటే అండనే బంటు నిద్రగదిగూనొకటే నిండార రాజు నిద్రింసు నిద్రైనొకటే అండనే బంటు నిద్రగదిగూనొకటే మెండైన బ్రాహ్మణుడు మెట్టు భూమి ఒకటే చండాళుడుండేటి సరి భూమి ఒకటే మెండైన బ్రాహ్మణుడు మెట్టు భూమి ఒకటే చండాళుడుండేటి సరి భూమి ఒకటే సరి భూమి ఒకటే ఈ సరి భూమి ఒకటే తందనానాగి తందనాన పురే తందనాన బళ తందనాన బళ తందనాన బళ తందనాన కడిగేనుకు మీద కాయు ఎందొకటే ఉడమి సునగము మీద బొలెను ఎండొకటే కడిగేనుకు మీద కాయు ఎండొకటే ఉడమి సునగము మీద బొలెను ఎండొకటే కడుపు నెలను పాప కర్ములను సరిగావ జడేయు శ్రీ వెంకటేశ్వరు నామము ఒకటే కడుపు నెలను పాప కర్ములను సరిగావ జడేయు శ్రీ వెంకటేశ్వరు నామము ఒకటే శ్రీ వెంకటేశ్వరు నామము ఈశ్వరు నామము వెంకటేశ్వరు నామము శ్రీ వెంకటేశ్వరు నామము ఒకటే తందనానాగి తందనాన పురే తందనాన బళ తందనాన బళ తందనాన బళ తందనాన బ్రహ్మమొక్కటే బర బ్రహ్మమొక్కటే బర బ్రహ్మమొక్కటే బర బ్రహ్మమొక్కటే తందనానాగి తందనాన పురే తందనాన బళ 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 తందనాన
குறத்தி ஆட்டம் என்பது தமிழ்நாட்டின் குறத்திகளின் பாரம்பரிய நாட்டுப்புற நடன வடிவமாகும். இது சில நேரங்களில் மலை சிப்பிகள் என்று அழைக்கப்படுகிறது. குறத்திகளின் கலாச்சாரம் அழிந்து வருகிறது. மேலும் இந்திய அரசாங்கம் பழங்குடியினரை பாதுகாக்கவும் அவர்களின் கலைகளை தொடர்ந்து ஊக்குவிக்கவும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. டாக்டர் ராமன் அவர்களின் பாடல்கள் மற்றும் நடனங்களை பாதுகாக்கும் முயற்சியின் ஆதரவாளராக உள்ளார். குறத்தி ஆட்டம் அதன் துடிப்பான அசைவுகளுக்கும் குறத்திகளின் தாயகத்தின் இயற்கை வளங்களை பற்றி பேசும் அழகான பாடல்களுக்கும் பெயர் பெற்றது. இப்பாடலுக்கு ஆட வருகிறார்கள் சண்முகப்பிரியா, தீபிகா வர்ஷினி.
எங்கள் செல்வமலை அம்மே திரிகூட மலை எங்கள் செல்வமலை அம்மே திரிகூட மலை எங்கள் செல்வமலை அம்மே தம்பிதம் தைதக தைததை தைதக தம்பிதம் தைதக தைததை தைதக தம்பிதம் தைதக தைததை தைதக தம்பிதம் தைதக தைததை தைதக தம்பிதா ததிதக தைததை ததிதக தம்பிதா ததிதக தைததை ததிதக தம்பிதா ததிதக தைததை ததிதக தம்பிதா ததிதக தைததை ததிதக தம்பிதம் ததிதக தைததை ததிதக தம்பிதா ததிதக தைததை ததிதக தம்பிதா ததிதக தைததை ததிதக தம்பிதா ததிதக தைததை ததிதக தம்பிதம் ததிதக தைததை ததிதக ததிதக தைததை. மங்களம் பரதநாட்டிய நிகழ்ச்சியில் இறுதியாக இடம்பெறும். இதற்கென தனி ஆடல் முறை எதுவும் இல்லை. பழமையான ராகங்களில் அமைந்த கீர்த்தனைகளை மத்திம காலத்தில் பாடி நிகழ்ச்சியை முடிப்பது வழக்கம். எல்லா தெய்வங்களுக்கும் மங்களம் சொல்லி நடித்தவர்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்து சொல்லி மங்களம் பாடுவார். வாழ்த்து சொற்களை கொண்டது மங்களம் பாடல். பாடகரும் பக்க இசையாளரும் மங்கள பாடலை விறுவிறுப்பாக இசைப்பர். அப்பொழுது நாட்டிய கலைஞர் ஆடல் தெய்வமான நடேசனை வணங்குவார். தொடர்ந்து சபையோர் அனைவரையும் வணங்குவார். நிகழ்ச்சி மங்களமாக நிறைவரும். இது எளிமையாக அமைந்திருக்கும்.
என்பது கர்நாடக இசையில் ஒரு தாள பகுதியாகும். இது பொதுவாக கச்சேரியின் முடிவில் நிகழ்த்தப்படுகிறது மற்றும் பாரம்பரிய இந்திய நடன நிகழ்ச்சிகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகிற ஒரு ராகம். தில்லானா தனஸ்ரீ என்பது தனஸ்ரீ ராகத்தில் அமைந்த ஒரு தில்லானா ஆகும். இப்பாடலை நவீன முறையில் புதுவிதமாக ஆட 6 நாட்டிய பேரொலிகள் வருகின்றனர். ஷிபானி, மோனிஷா, ஷர்முக பிரியா, தீபிகா, வர்ஷினி, ஹரிணி, ஹாசினி. बाजे पायल कहो झनन झनन, बाजे पायल कहो झनन झनन, बाजे पायल कहो झनन झनन, झनन 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 तुम, झनन 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 तुम, झनन 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 तुम, झनन 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 तुम, झनन 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 दीन तरी निहित दीन तरी किडतो नाच रहे गोरी ताम दिदाम तेरी तरी किडत दीन तरी निहित गली पदुमनाभ तुम्हारी लीला क्या कहूँ मैं सावरो, पदुमनाभ तुम्हारी लीला क्या कहूँ मैं सावरो, ताप संकट हरनायो सो हमारो तुम करो, ताप संकट हरनायो सो हमारो तुम करो। तदिम तदिम दिरना तदिरना निरानी तदिम तदिम दिरना, तरी की तगती तरी की डतोम नाच रहे गोरी ताम दिदाम तेरी तरे, ताम दिदाम तेरी तरे, ताम दिदाम तेरी तरे की डगती तरी की डगती। பரத வேதம் பாடலிற்கு புதுவிதமாக ரிங்கையும் வைத்து ஆட மோனிஷா மற்றும் ஸ்ரீஷா வருகிறார்கள். அவர்களுடன் தாம்பாளத்தை வைத்து ஆட தர்ஷினி மற்றும் தீஷ்மா வருகிறார்கள். அவர்களை உற்சாகம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். भरत वेद
இருக்குன்னடி భూమి భూమికి తరలించేలా ధరని దివిని తలపించేలా కేశవ పౌర్ణమి నాట్యం చేస్తున్నట్లేదు కదిలిన పదమిది ఆపండి ఆపకూడదు என்ன அழகா ஆடினாங்க. ஆராதன நாட்டியாலயாவின் 14ஆம் ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்த சுவாமி விமூர்த்தானந்தர் மற்றும் ராஜேஷ் கண்ணா அவர்களை ஆராதன நாட்டியாவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மாணவிகளின் பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.